ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். சொன்னேன் எஸ்டர்டே அன்சீன்ல பாத்தீங்கன்னா ஆரி வெர்சஸ் ரியோ பெரிய ஃபைட்டே நடந்திருக்கு. டீம் ஏல பாத்தீங்கன்னா அவங்களோட பாயிண்ட்ஸ் பால பிடிச்சவங்களுக்கும் போது அண்ட் பிடிக்காதவங்களுக்கும் போது. அப்ப கேப்ரில் எத்தனை பால் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட கேட்க முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கோர்ஸை பிரிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆரி சொல்றாரு. உடனே இதுக்கு ரியோ நீங்க கேட்க முடியாது இல்ல, கேட்கவே கூடாது, ஏன் இண்டிவிஜுவல் கேம் பத்தி பேசுறப்ப நீங்க கேப்ரில பத்தி பேசக்கூடாதுன்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஆரி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. இங்க பாருங்க ரியோ, நான் பொறுமையா லாஜிக்கா ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க இப்படி நக்கலா என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் உங்களோட அதிகமா ப்ரொவோக் பண்ணுவேன்றாரு. ஆரிக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சமக்கம் வந்துருச்சு. ரியோ அப்படி பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபியூரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆரி. இதுக்கப்புறம் மாதிரி நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் அப்பவே சொல்லிட்டேன். பட் நான் என்ன பாயிண்ட் பேச வரேனே புரியாம நீங்க பேசிக்கிருக்கீங்க அண்ட் பதில் சொல்ல தெரியாம சமாளிச்சுக்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆரி சொல்றாரு. நீங்க அவ்வளவு பால் பிடிச்சதுக்கான ரீசன் அந்த ஸ்பேஸ் யார் கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ரம்யா அண்ட் கேபி கொடுத்ததுன்னு சொல்றாரு ஆரி. அண்ட் ஆரி ஃபைனலா ரியோட்ட உங்களுக்கு கொஸ்டின் பண்ணாலும் உங்களுக்கு கோவம் வருது அண்ட் ஆன்சர் ஒழுங்கா பண்ண மாட்டேன்றீங்க அண்ட் சொல்ல வர பாயிண்ட்டை ஒழுங்காவும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்றாரு. உங்களை கார்னர் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது, நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், அந்த பாயிண்ட்டை நீங்க கரெக்டா டிஃபெண்ட் பண்ணுங்க, அது வேலிடான பாயிண்டா இருந்தா நானே விட்டு கொடுத்து போவேன் தான் ஆரி சொல்றாரு. அண்ட் லாஸ்டா எல்லா அன்சீனும் முடியறப்ப ஆரி அண்ட் ரியோ ரெண்டு பேரும் தனியா பேசுறாங்க. இந்த கேமே பாத்தீங்கன்னா சண்டை போட்டு யார் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண முடியாது. ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டு அண்ட் அதுக்கான பதிலும் கரெக்டா வந்தாதான் யார் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண முடியும். சோ ஹெல்த்தியான டிபேட் போகணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு கார்னர் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த மோட்டிவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரியோட்ட சொல்றாரு. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க.